வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்தது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வரும் சூழலில் ரூபாயின் மதிப்பு 96 ரூபாய் 11 காசுகளாக வீழ்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1480 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 1,18,120 ரூபாய்க்கும் கிராம் ஒன்று 14,765 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தில் IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளராக பிரதீப் யாதவ், கைத்தறி மற்றும் துணிநூல் துறை செயலாளராக வெங்கடேசன் IAS நியமனம். நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மத்திய அரசு முடிவு. நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைனில் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. தேசிய தேர்வு முகமையை பலப்படுத்தும் பணிகள் நடந்து வருவதாகவும் இனி வரும் காலங்களில் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடக்காது என்றும் உறுதி. கடந்த 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறு தேர்வு நடத்தும் முடிவை கைவிடுமாறு பிரதமர் மோடிக்கு MK ஸ்டாலின் கடிதம். +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை மாநில அரசுகளே நிரப்பிக் கொள்ளும் வகையில் அவசர சட்டம் இயற்றுமாறும் கோரிக்கை. நீட் தேர்வு ரத்து, CBI இயக்குனர் பதவி நீட்டிப்பை கண்டித்து சென்னை தண்டையார்பேட்டையில் காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக நிர்வாகிகள், தொண்டர்கள் முழக்கம். நீட் தேர்வு வினாத்தாள்கள் வசதி படைத்தவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மத்திய அரசுக்கு தெரியாமல் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் விலாசல். குறுவை நெல் சாகுபடி மற்றும் முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் வேளாண்மை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல். தமிழக அரசு விரைவில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி இறுதி முடிவெடுக்கப்படலாம் எனவும் தகவல். இந்திய தொழிற்கூட்டமைப்பின் தலைவர்களை சந்தித்த முதலமைச்சர் விஜய். தொழில்துறை வளர்ச்சி, முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் கொள்கை ரீதியிலான பங்களிப்பு குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் நிலையில் நீர்வளத்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் நடக்கும் நிலையில் அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்த முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் விஜயை சந்தித்த தென்னிந்திய திரைப்பட சங்கத்தின் நிர்வாகிகள். நடிகர் சங்க கட்டட விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பேசியதாக தகவல். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பு. உரிமை தொகையை நிறுத்தக்கூடாது என்று எதிர்க்கட்சிகளின் வலியுறுத்தலின் பேரில் பணம் வரவு வைக்கப்பட்டதால் பெண்கள் மகிழ்ச்சி.
மகளிருக்கான 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும். முந்தைய அரசு விட்டுச் சென்ற 10 லட்சம் கோடி கடன் தொடர்பான ஆய்வுக்கு பிறகு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கீர்த்தனா தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க விடாமல் திமுகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சித்தது. அமைச்சர் CTR நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. தேர்தலில் தோல்வியடைந்தது குறித்து கள ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க 36 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது திமுக. தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தயார் செய்யும் அறிக்கையை ஜூன் 5ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு திமுக தலைமை உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தைக்கு எப்பொழுது அழைத்தாலும் நாங்கள் தயார் என்று SP வேலுமணி X தளத்தில் பதிவு. எப்பொழுதும் போல போங்க போங்க என்று விரட்டி அடிக்காமல் வாங்க வாங்க என ஒருமுறை அழைத்து பாருங்கள், எல்லாமே மாறும் என்றும் பதிவு. சட்டப்பேரவையில் இருக்கையை முடிவு செய்வது தொடர்பாக சபாநாயகருடன் ஆலோசனை மேற்கொண்டோம். சபாநாயகர் JCD பிரபாகருடனான சந்திப்பு குறித்து CV சண்முகம் விளக்கம். அதிமுக கொறடா நியமனம் தொடர்பாக இரு தரப்பினர் அளித்த மனுக்களும் பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் JCD பிரபாகர் விளக்கம். கடிதம் கொடுத்து 2 நாட்கள்தான் ஆகியுள்ளது, அனைத்தும் ஆய்வில் உள்ளது என்றும் தகவல். வேறு வழியின்றி தவேக ஆட்சிக்கு ஆதரவளித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி பேட்டி. திமுகவுடன் கூட்டணி என நெருப்பில் குதிக்க சொன்னார் எடப்பாடி பழனிசாமி என்றும் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கே கட்சியின் கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் உள்ளதாக VCK MP ரவிக்குமார் கருத்து. அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 MLA-க்களும் 10வது அட்டவணையின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கைக்கு உட்படுவார்கள் என்றும் தகவல். முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் மற்றும் பூட்டா சிங் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ததைப் போல முதலமைச்சர் விஜய் மீதும் CBI வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு. குதிரை பேரம் மூலம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தியதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அதிமுக MP இன்பதுரை அதிர்ச்சி தகவல். ஐம்பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கதர் அணிந்த இரு காங்கிரஸ் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறார்கள் என்று காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் பெருமிதம். கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு என்ற வாக்குறுதியை தவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் நிறைவேற்றியிருப்பதாக நெகிழ்ச்சி பதிவு. சென்னை திருவொற்றியூரில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் உள்ளிட்ட 3 பேர் கைது. விற்பனை தொடர்பான வீடியோ ஆதாரத்தை கொண்டு குற்றப்பிரிவு ஆய்வாளர் மோகன்தாஸ் என்பவரையும் பணியிடை நீக்கம் செய்து சென்னை காவல் ஆணையர் உத்தரவு. சென்னை சோழிங்கநல்லூரில் செயல்பட்டு வரும் பிரபல IT நிறுவனத்தில் பெரும் தீ. விபத்து ஏற்பட்ட கட்டடத்தில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். அந்தமான் கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வழக்கத்தை விட ஒரு வாரத்திற்கு முன்பே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். சூரிய மின்சக்தி ஒப்பந்தங்களுக்காக கௌதம் அதானி 2450 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு. ஜோ பைடன் அரசு தொடர்ந்த மோசடி வழக்கை கைவிட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பாஜகவினர் போராட்டம். கைகளில் பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. அமெரிக்கா ஈரான் மோதலை தடுக்க பாகிஸ்தான் உதவினாலும் நீண்டகால தீர்வுக்கு இந்தியாவின் ராஜதந்திரமே கை கொடுக்கும். அமைதி பேச்சுவார்த்தையை பிரதமர் மோடி முன்னெடுக்க வேண்டும் என்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் வேண்டுகோள். தங்கள் மீதான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும்போது ஹார்முஸ் நீரிணை இயல்பு நிலைக்கு திரும்பும். உலக நாடுகளின் கப்பல்கள் பாதுகாப்புடன் கடந்து செல்ல உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி திட்டவட்டம். அணுசக்தி விவகாரத்தில் ராணுவ நடவடிக்கைகளின் மூலம் தீர்வு காண முடியும் என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. அமெரிக்கா தங்களை நம்பினால் மட்டுமே பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் ஈரான் திட்டவட்டம். சீனாவில் குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட 6 ஆட்டுக்குட்டிகள் வழக்கத்தை விட அதிகமாக பால் தரும் என்று கூறும் விஞ்ஞானிகள். சூர்யா நடிப்பில் உருவான கருப்பு திரைப்படம் தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியானது. தியேட்டர் முன்பு சூர்யாவின் ரசிகர்கள் கருப்புசாமி வேடமணிந்து உற்சாக கொண்டாட்டம். கருப்பு திரைப்படத்தை ரசிகர்களுடன் பார்த்த படக்குழு. இயக்குனர் RJ பாலாஜி கொடுத்த ரியாக்ஷன் இணையத்தில் வைரல். செய்திகளை விரிவாக பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு. வாகன போக்குவரத்தை குறைக்கும் வகையில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆன்லைன் மூலம் மட்டுமே விசாரணை நடைபெறும். உச்சநீதிமன்ற ஊழியர்களில் 50% பேர் 2 நாட்கள் வீட்டில் இருந்தே பணியாற்ற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு.